வணக்கம் நண்பர்களே. கணவன் மனைவி எந்த வீட்லேயுமே கணவனை அடக்கி நம்ம காலுக்கடியில் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிற எந்த மனைவியாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷங்கிறத ஒன்றை மறந்துட்டு தான் வாழ்ந்தாகணும். ஆண்கள் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை வெளியிலயும் சொல்றதில்ல, பெண்ணும் உணர்றதில்ல. ஆனா பெண்களோட கஷ்டத்தை மட்டும் பெண்கள் பெரிதளவுல யோசிச்சு வெளியில சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்களோட கஷ்டம் அந்த கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும். பெண்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆண் மாறணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அந்த ஆணுக்கு பிடிச்ச மாதிரி பெண்கள் மாறி பாருங்களேன், மாறி பாருங்க, அவங்க உங்களை வாழ்க்கையில தோக்கவே விட மாட்டாங்க. ஆண்களோட பிறவிக்கே சுதந்திரம் இல்லை, ஏன்னு கேக்குறீங்களா? ஆமா, ஆண் குழந்தை பிறந்த உடனே ஒரு காரணம் இருக்காது அந்த குழந்தைக்கு, அப்படி கத்தி கத்தி அழும். அதே குழந்தை பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் காரணம் சொல்லி அழ அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா ஒரு காரணத்தை கூட வெளியெடுத்து ஆண் கத்தி அழவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம அழுதா நம்ம சுத்தி இருக்கிறவங்க சோகத்துல இருப்பாங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படியேப்பட்ட வாழ்க்கை தான் ஆண்கள் வாழுறாங்க. அழுகுறது கூட சுதந்திரமே இல்லாத வாழ்க்கை தான். ஆம்பளைங்கெல்லாம் ரொம்ப பாவமான ஜென்மங்க. தன்னோட குடும்பத்துக்கோஸ்கரம் லோன் என்ற பேர்ல கடனை வாங்கிட்டு தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னுட்டு ஒரு மாசமும் அந்த கடனை கொடுக்க ஒரு தவிப்பாங்க பாருங்க. மனைவி கத்த ஆரம்பிச்ச உடனே கதவு ஜன்னலெல்லாம் மூடுறவன் மனுஷன், டிவி வால்யூமை அதிகமா வைக்கிறவன் பெரிய மனுஷன், சட்டையை போட்டு வெளியில போறவன் ஞானி, காதுல எதுவுமே விழாத மாதிரி உக்காண்டிருப்பவன் வாழும் கடவுள்.